டேய் நாளைக்கு காலையில மேட்ச் சொல்லிட்டேன். 6 மணிக்கு எல்லாத்தையும் ஷார்ப்பா வர சொல்லிரு. எல்லாம் வந்துருவாங்கல்ல? அதான் கரெக்டா சொல்லிட்டேன், எல்லாமே வந்துருவாங்க. ஆப்ல நீ வரும்போது ஸ்டெம்பர் மட்டும் எடுத்து வந்துருவாங்க. அதெல்லாம் போன வருவாங்கனே ஒரு பால் என்கிட்ட இருக்கு. மொத்தமா எல்லாரும் எடுத்து வந்துறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப எல்லாம் சொல்லிட்டேன் வந்துருவாங்க எல்லாரும். சரி ஓகே. சரி ஓகே. நாளைக்கு காலை 6 மணிக்கு மேட்ச். எல்லாம் சீக்கிரம் வந்துருங்க. நான் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பேலன்ஸ் நீங்க சொல்லிருங்க. சரி நானும் 3 பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுறேன். என்கிட்ட எஸ்எம்எஸ் பேக் இருக்குல்ல. நானும் போற வழியில பார்த்து எனக்கு பேசிட்டு போயிடுறேன். நான் வரும்போது அவனை 2 பேரும் இழுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு வேற மேட்ச் இருக்கு. குரூப்ல மெசேஜ் போடுவோம். இப்போ போட்டாதான் நாளைக்கு வருவானுங்க. டே நாளைக்கு டோர்னமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. காலைல எல்லாரும் டைம் ஒரு 8 மணிக்கு வந்துருங்க. யாரும் லேட் பண்ணிடாதீங்க. யாரா பார்த்துருக்காங்களா? என்னடா ஒருத்தனும் பார்க்க மாட்டேறீங்க? சரி ஒருத்தருக்கா கூப்பிடுவோம். அப்பதான் நான் இன்னைக்கு கூப்பிட ஆரம்பிச்சா நாளைக்கு காலையில வருவானுங்க டைமுக்கு. கூப்பிடுவோம். டேய் எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் வாடகை கொடுத்து எழுதி வச்சிட்டியா? ஆனா இந்த கிரிக்கெட் வாடகைக்கு ஒரு இடம் தானேங்கண்ணா? ஆமா இதுதான் உங்களுக்கு. ஆனா நாளைக்கு மேட்ச்ங்கண்ணா, டோர்னமெண்ட். அதுக்கு பிளேயர்ஸ் வேணுங்கண்ணா. பிளேயர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க நமக்கு. சரி எவ்வளவு பிளேயர்ஸ் வேணும்? யார் யார் வேணும்? ஆனா ஒரு 4 பேட்ஸ்மேன், 3 பவுலரு, 2 ஆல்ரவுண்டர். இரு டேய் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஒருத்தந்தாங்கண்ணா. அப்போ உனக்கு 10 பேர் வேணும். ஆமாங்க. டேய் ஒரு 4 பேட்ஸ்மேன், 4 பேட்ஸ்மேன்னா 2 ஆல்ரவுண்டர், 2 ஆல்ரவுண்டர்னா ஒரு 3 பவுலர், 3 பவுலர், ஒரு கீப்பர். ஓகேங்க. ஓகே. பேமெண்ட் 10 பிளேயருக்கு சேர்த்து ஒரு 8 ரூபா வாங்கிக்கோ. ஒரு 8 ரூபா அனுப்பிடு. சரிங்க. ஜிபே நம்பர் சொல்லுவாரு. எங்க வரணும்ன்றத லொகேஷன் அனுப்பி விட்டு. டைமிங் ஆனா காலையில 6:30க்கு மேட்ச்ங்க. 6:30க்கு. சரி ஓகே. பிளேயர்ஸ் வந்துருவாங்க. சரிங்க. நீ ஒன்னு பண்ணு. அடுத்த டைம்ல நேர்ல எல்லாம் வர வேணாம். சரிங்க. அங்க போ, QR கோட் ஒட்டி வச்சிருக்கேன் பாரு. அதை ஸ்கேன் பண்ணினா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். சரிங்க. டவுன்லோட் பண்ணிட்டேன்னா அதுலயே கேட்கும் உனக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வேணும், யார் வேணும், என்ன வேணும், என்ன லொகேஷன், எவ்வளவு பேமெண்ட் எல்லாமே அந்த அப்ளிகேஷனே சொல்லிடும். சரியா? அதுக்கப்புறம் அதுல புக் பண்ணிக்க. சரிங்க. இதுக்கப்புறம் வரவன்லாம் ஆன்லைன் புக்கிங்கே வச்சுக்க. நேர்ல எவ்வளவு வர சொல்லுவாங்க. சரி ரைட் ஓகே. சரி கணக்கெல்லாம் நைட்டே பாத்துரு. நம்ம 90s கிட்ட இருக்கும்போது நம்ம கிட்ட ஃபோனே இருக்காதுங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், டேய் நாளைக்கு காலைல 6:30 மணிக்கு மேட்ச்னு. டீமில் எல்லாம் கரெக்டாக அசம்பிள் ஆயிடுவாங்க அந்த டைமில். அதே கொஞ்சம் 2000 போகிறப்ப நம்மக்கிட்ட கீபேட் ஃபோன் இருக்கும். அந்த கீபேட் ஃபோனும் 2 பேர் 3 பேர் வச்சுருப்போம். 2 பேருக்கு தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவான். ஆனால் மற்றவங்கலாம் அலைன் பண்ணி அடுத்த நாள் அந்த கேப்டன் அவனை வந்து கூப்பிட்டு வந்துடுவான். ஆனால் 2025ல் நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வாட்ஸ்அப்பில் வீடியோ காலு, ஆடியோ காலு, குரூப்பு, ஏஏ வந்துருச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட யாரும் ஃபோன் எடுக்கிறதில்ல, சரியாக மேட்ச்சுக்கு யாரும் வர்றதில்ல. ஆனால் 2060ல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேப்டன் என்ன பண்ணுறான்னா போய் விளையாடுறதுக்கு ஆட்களை வாடகைக்கு எடுக்கிறான். எவ்வளோ இயர் வேணால் மாறலாங்க. ஆனால் ஒரு கேப்டன் அவனோட வேலை இன்னும் செஞ்சுட்டே தான் இருக்கான். அவனுக்கு சண்டே விளையாடணும். ஒரு 10 பேர் எங்கேயாவது அவனுக்கு வேணும். எப்படியும் அரேஞ்ச் பண்ணி மேட்ச் போட்டுருவாங்க. ஒரு பிளேயர் 100% விளையாடுறான்னா 75% தாங்க அந்த பிளேயரோடது. மிச்சம் 25% அவனை கூப்பிட்டு வர கேப்டனோடது. ஸோ உங்களுக்கு உங்கள் கேப்டனை பிடிக்குன்னா உங்கள் கேப்டனை மறக்காமல் டேக் பண்ணுங்கள். அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட் கண்டென்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.